கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பஞ்சமூர்த்திகள் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் பவனி வந்தனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் 6ஆம் நாளான நேற்றிரவு விநாயகர், முருகன், அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு 2ஆம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் ராஜகோபுரம் அருகில் உள்ள திட்டுவாசல் வழியாக தாண்டவம் ஆடியபடி திருக்கோவில் முன்பு உண்ணாமலையார் சமேதராக அண்ணாமலையார் வெள்ளி ரதத்திலும் பராசக்தி அம்மன் வெள்ளி இந்திர விமானத்திலும் எழுந்தருளி வீதி உலா புறப்பட்டனர். விநாயகர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் ஒருவர் பின் ஒருவராக திருக்கோவிலின் 4 மாட வீதிகளிலும் பவனி வந்தனர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை ஒட்டி நடைபெற்ற வான வேடிக்கை திருவண்ணாமலையில் இரவை பகலாக்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கார்த்திகை மகா தீபம் ஏற்றும் வைபவம் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. திருச்சி விமான நிலையம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று குடமுழக்கு விழா நடைபெற்றது. யாகசாலையில் ஆராதிக்கப்பட்ட தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மாரியம்மன் மற்றும் பரிகார தெய்வங்களின் கோபுர விமானங்களில் புனித நீர் தெளிக்கப்பட்டு சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.